Daily. Taste the Daily. இங்க பாருடா. இங்க பாரு, மாசமா இருக்கிறதா நீ இன்னும் எத்தனை நாளைக்கு உன் புருஷனையும் குடும்பத்தையும் ஏமாத்திட்டு இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த டிராமாவுக்கு ஒரு முடிவு கட்டு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. கவலைப்படாதீங்க டாக்டர், நான் கர்ப்பமா இல்லைங்கிறத யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த பைக்கர் தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கான். நாங்க இந்த டாக்டரை பார்த்துட்டு போகும்போது வழியில அவனை பார்த்தோம். அப்ப என்னாச்சுன்னா, கௌதம், நான் நினைச்சது சரியா போச்சு. மாலினி டாக்டர் காசை வாங்கிக்கிட்டு கர்ப்பம் இல்லாத அஞ்சலிய கர்ப்பம்னு சொல்லி அவளோட சதிக்கு தொண போயிருக்காங்க. கௌதம், காரை நிறுத்துங்களேன். ஏன் என்னாச்சு? நிறுத்துங்க கௌதம். என்ன விஷயம் சொல்லு. காரை நிறுத்துங்க. என்ன இலக்கிய? அங்க பாருங்க, அது யாருன்னு பாருங்க. அந்த பைக்கர் அங்க இருக்கான் பாருங்க. இவ அடிக்கடி அந்த அஞ்சலியை பிளாக்மெயில் பண்ணி பணத்தை கறந்துகிட்டே இருக்கான். இவனை மட்டும் நம்ம விசாரிச்சோன்னு வைங்க, அஞ்சலியோட தில்லுமுள்ளு பத்தி ஏதாவது நமக்கு தகவல் கிடைக்கும். அப்படிங்கிறியா? விசாரிச்சிரும். வா. எங்கடா தப்பிக்க பாக்குற? ஹலோ, யார் நீங்க? கையெடுங்க முதல்ல. கையெடுங்கன்னு சொல்றல, எதுக்கு பிடிக்கிறீங்க? எதுக்கா? எதுக்குடா அஞ்சலியை பிளாக்மெயில் பண்ற? என்னது? நானா? நானும் அப்படி பண்ணலையே. கொன்னு போட்டுருவோம் பாத்துக்கோ. சொல்றா உண்மைய. சொல்றா உண்மைய. சொல்லு. அது செலவுக்கு பணம் இல்லைன்னா அப்பப்ப அவகிட்ட கேட்டு வாங்குவேன், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. ஏய், கதை விடாத. அஞ்சலி உனக்கு பயந்துகிட்டு பணம் நகை குடுக்கறதெல்லாம் நான் பாத்திருக்கேன். என்ன சொல்லி அவளை பிளாக்மெயில் பண்ண சொல்லுடா. சொல்றா. உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். வண்டி ஸ்டார்ட் பண்ணி கியரை போட்டு வண்டிக்கு ஆக்சிலரேட்டர் கொடுப்போம். உண்மையை சொல்லல, முகத்தை சாண பிடிக்கிற மாதிரி சக்கரத்துல வச்சு தேய்ச்சிருவேன். சொல்றா. சொல்றா. சொல்றேன். சொல்லிடுறேன். சொல்லு. சொல்லிடுறேன். அஞ்சலி கர்ப்பமா இல்லைன்ற வீடியோ வச்சுதான் அவளை மிரட்டினேன். நீ என்ன சொல்ற? என்ன வீடியோ அது? சொல்றா. ஒரு நாள் அஞ்சலி மாலினி டாக்டர் கிட்ட அவளோட போலி கர்ப்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. அப்ப நான் எடுத்த வீடியோ தான் அது. அந்த வீடியோ காட்டு. காட்டுறா. கர்ப்பமா இருக்கேன்னு போய் தானே சொல்லிட்டு இருக்க. வயித்துல குழந்தை இருக்குன்னு நீ ஏமாத்துறது கார்த்திக்கு தெரிஞ்சது, உன்னோட சேர்த்து எனக்கும் பிரச்சனை தான். கார்த்திக் கிட்ட அஞ்சலி கர்ப்பமா இருக்கிற மாதிரி ஏமாத்துறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த வீடியோவை கார்த்திக் கிட்ட காமிச்சிருவேன்னு மிரட்டி அடிக்கடி அஞ்சலி கிட்ட பணம் வாங்குவேன். கௌதம், அஞ்சலியை சிக்க வைக்கிறதுக்கு அருமையான ஆதாரம் கிடைச்சிருச்சு. இது போதும் அவளை காலி பண்றதுக்கு. இல்லக்கா, இவன் மொபைலை வாங்கி அந்த வீடியோவை நம்ம மொபைலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. கௌதம், வந்துருச்சு. ஏன் மொபைலுக்கு அனுப்பியிருக்கேன். இவனை இப்ப போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும். ஏசிபிக்கு போன் பண்ணு. சார் சார், எதுக்கு சார் போலீஸ்லாம்? அதான் நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேனே சார். என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் ஓ, சார். நீ உண்மையை சொல்லிட்டா நீ யோகியன் ஆயிடுவியா? நீ போன் பண்ணு. மேடம்,
சார் 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 ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். டேய் இப்ப நான் உன்னை விட்டேன்னு வச்சுக்கோ, அஞ்சலி மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணுவேன். உன்னை நம்பி என்ன வைக்கணும், அப்பதான் உனக்கு புத்தி வரும். சார் 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 ப்ளீஸ் சார். ஹலோ சார், நான் இலக்கியா பேசுறேன். ஓகே சார், தேங்க்யூ. கௌதம், ஏசிபி கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். அவர் உடனே போலீஸ் அனுப்புறேன்னு சொல்லிருக்காரு. வந்துட்டாங்க. சார் நீங்க தானே சார் கௌதம்? ஆமா. ஏசிபி சார் அனுப்புனாரு. ஏசிபி சார் கிட்ட சொன்னது இவனை பத்தி தான். உன்னை கூட்டிட்டு போங்க. ஏய் வாடா, பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ற, உன்னை நாடம் கட்டுற பாரு. சார் நீங்க போங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். சார் ஒரு நிமிஷம். இந்தாங்க சார், இது அவனோட மொபைல். இதுல எல்லா எவிடன்ஸும் ஓகே இருக்கு மேடம், சார். நாங்க பாத்துக்கிறோம். டேய் வாடா வா. Taste the Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.